ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்னையில் ஒரு வாரமாக மழை பெஞ்சு இன்றைக்கி தான் கொஞ்சம் வெயில் காட்டுது. சரி, பசங்களை அழைச்சிட்டு குட்டியாக ஒரு ட்ரிப்பு போகலாம் அப்படின்ட்டு நானும் எங்கள் அண்ணன் ஃபேமிலியும் பிளான் போட்டிருக்கோம். ட்ரிப்பு போகலான்னு பிளான் பண்ணோம், ஆனால் எங்கே போகிறதுன்னு பிளான் பண்ணலை. ஏன்னா மழை இன்றைக்கி வருமா வராதாங்கிற ஒரு கண்டிஷனில் இருந்ததுனால நாங்கள் அது பிளானை பண்ணவே இல்லை. சரி, எப்படியா இருந்தாலும் கிளம்பிடுவோம். கிளம்பிட்டு மழைக்கு தகுந்த மாதிரி எங்கே போகிறது முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பணும். என் பையனும் எங்கள் அண்ணியும் சீரியஸாக உட்காந்து பிளான் போட்டுட்ருக்காங்க. கூகுளில் சர்ச் பண்ணி எங்கெங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அதை பண்ணட்டு நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற வேலையை நான் பார்த்துட்டு இருந்தேன். ஒன் டே ட்ரிப் தான், ஆனால் லக்கேஜ் பார்த்தீங்களா கார் ஃபுல்லாக இருக்குது. அது வேறு ஒன்றும் இல்லை, மத்தியான சாப்பாடு காலை சாப்பாடுலாம் வீட்லேயே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதெல்லாம் சேர்ந்து தான் அவ்வளோ இருக்குது. அப்புறம் பசங்களுக்கு பீச்சுக்கு போனால் குளிக்காமல் இருக்க முடியாது இல்லை, அதனால ஸ்பேர் ட்ரெஸ் 2 எடுத்து வச்சாச்சு. அன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா நல்ல கிளைமேட் நல்லா இருந்தது. லைட்டாக வெயிலாகவும் கொஞ்சம் பனியாகவும் இருந்தது. நல்ல வேளை மழை இல்லை. ஏன்னா ஒரு வாரமாக மழை பெஞ்சு நாங்கள் கிளம்புற ஐடியாவில் இருக்கும்போது மழை இல்லைன்னா கிளம்புவோம், மழையாக இருந்தால் கிளம்ப வேண்டாங்கிற பிளானில் தான் இருந்தோம். எங்களுக்காகவே மழை பெய்யாமல் நல்லா லைட்டாக வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த உத்தண்டியில் இருக்க மத்ஸ்யா நாராயணா டெம்பிள்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு நாங்கள் போனதுலே தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். அது கூகுளில் பார்த்தபோது நல்லா இருந்தது பிளேஸே பார்க்குறதுக்கு. கோயிலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பீச்சு. பசங்களுக்கு ஒரே ஹாப்பி, பீச்சு பக்கத்துலேயே இருக்குது, நம்ம சாமி கும்பிட்டுட்டு ஜாலியாக விளையாடலாம் பீச்சில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் தான் போனாங்க. அங்கே உள்ள வீடியோக்கெலாம் அலோடு இல்லை. நாங்கள் இதையே நான் தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தேன். கோயிலுக்குள்ளே போனோன்னே பசங்களை பாருங்கள், அவங்க அட்ராசிட்டி ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க 2 பேரையும் மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நம்ம அவங்கள வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க, ஓடிட்டே இருப்பாங்க. கோயில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக ரம்மியமாக இருந்தது. பக்கத்துலேயே கடல், அப்புறம் சுற்றி நிறைய செடிகள் வச்சுருக்காங்க. நல்லா ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருந்தது பார்க்குறதுக்கே. அதுக்கு கோபுரம் இல்லையா, ஓப்பனாக வேற இருக்கா. நல்லா திருப்தியாக மனசார நின்று சாமி கும்பிட முடிஞ்சிச்சு. கோயில் சுற்றி நல்லா கூழாங்கல்லாம் போட்டு நடக்கவும் அவ்வளோ நல்லா இருந்தது. சுற்றி கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஒரே க்ரீனரி தான், அவ்வளோ நல்லா இருந்தது. மனசுக்கு நம்மளுக்கு திருப்தியாக இருந்தது. தண்ணிலாம் பாருங்களேன் எவ்வளோ நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே விநாயகர், பிரகாரத்தை சுற்றி அனுமான், சிவன்ட்டு நிறைய தனித்தனியாக சந்நிதிகள் இருந்தது. பார்க்கறதுக்கு எல்லாமே நல்லா இருந்தது. எனக்கு பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நவக்கிரகம் இருக்கு இல்லையா, அதை வித்தியாசமாக செஞ்சுருந்தாங்க. சின்ன மலை மாதிரி வச்சு அதில் நவகிரகங்கள் வச்சுருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. இதே மாதிரி இந்த கோயிலில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, குட்டீஸ் கோயிலில் பசங்களுக்குன்னு தனியாக ஒரு செக்ஷனே வச்சுருக்காங்க. அங்கே விநாயகர், கிருஷ்ணர், ராம், லட்சுமன்ட்டு நிறைய இருக்குது. அங்கெல்லாம் பசங்க மட்டும்தான் அலௌடு, நம்மளாம் அலோடு கிடையாது. கிருஷ்ணன் டெம்பிள் ஒரு சின்ன ஸ்டெப்ஸ் மாதிரி போய் அண்டர் கிரவுண்டில் இருந்தது. அவங்க மட்டும்தான் அங்கே போக முடியும். போய் அவங்க மட்டும் சாமி கும்பிட்டுட்டு வந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரே ஹாப்பி, நீங்களாம் இங்கே வரக்கூடாது, இது எங்கள் ஏரியா, உள்ளே வராத அப்படிங்கிற மாதிரி. அவங்க மட்டும்தான் அது உள்ளே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் பக்கத்தில் இருக்க பீச்சுக்கு போயிட்டோம். அங்கே போனோன்னா பசங்களுக்கு ஒரே இடம். என்னன்னா, பீச்சில் நாங்கள் இப்பயே குளிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது பீச் குளிக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப அலை நிறையா இருந்தது. அப்புறம் கிட்டக்கே இருந்த மாதிரி இருந்துச்சா, பசங்களை குளிப்பாட்டுறதுக்கு பயமாக இருந்தது. அங்கே இறங்கி ஏறினவங்களும் தண்ணி வேகமாக வருது, பசங்களெல்லாம் இறக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாப்பாலாம் கேட்கவே மாட்டாமல் அழுதுகிட்டே இருக்கா பாருங்க. அப்புறம் ஒரு வழியாக அவளை சமாதானம் பண்ணி அப்புறம் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். பசங்களை வச்சு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரி நிறைய ஸ்டில்லெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். நல்லா இருந்தது, பார்க்கறதுக்கே க்யூட்டாக இருந்தது. அப்புறம் பீச்சில் ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பசங்களுக்கு பசி வந்துருச்சு. காலைல சீக்கிரம் எழுந்திரிச்சாங்கல்ல, அதனால தான் பசி வந்துருச்சு. சரி இங்கேயே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்லேயே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். கையில் சாப்பாடு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு பெரிய வசதி. பசி இதுங்கிற இடத்துல நம்ம டக்குன்னு சாப்பிட முடியும்.
அப்புறம் பொங்கல் இட்லி எல்லாம் வந்து எடுத்து வச்சு பசங்களுக்கு சாப்பிட சொல்லியாச்சு. சாப்பிட்டுட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு அடுத்த இடத்துக்கு கிளம்பியாச்சு. நம்ம வந்து கரெக்டாக வைக்கணும், நம்ம எடுத்துகிட்டு வர லக்கேஜை வந்து கரெக்டாக வைக்கணும். ஏன்னா சாப்பாடுலாம் இருந்ததுன்னா அது சிந்தாமல் அது கீழே ஊற்றிடாமல் வைக்கிறதுல நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நம்ம வெளியில் போகும்போது. அடுத்தது நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இஸ்கான் டெம்பிளுக்கு தான். இதை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்தது, நல்லா பிரம்மாண்டமாக இருந்தது கோயில். கார் பார்க் பண்ணுறதுக்கெல்லாம் இடம்லாம் நல்லா தாராளமாக இருந்துச்சு. கோயில் என்ட்ரன்ஸ்லேயே வந்து கோமாதா ஸ்டாச்சுலாம் இருந்தது, பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கோயில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ராமம் வைக்கிறதுக்கு அந்த அச்சோடு சேர்த்து வச்சுருந்தாங்களா, எல்லாருக்கும் அம்மா ராமம் போட்டுட்டு இருந்தாங்க. பசங்களெல்லாம் ஒரே ஹாப்பி அதை போட்டுட்டு. அண்ணனுக்கும் அப்புறம் வச்சு விட்டாங்க. கோயில் வந்து கொஞ்சம் ஸ்டெப் ஏறி போகிற மாதிரி தான் இருந்தது. கோயிலுக்குள்ள ஃபோன்லேயோ கேமராலேயோ வந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் நிறைய பேர் அப்பப்போ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதனால் நானும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். நம்ம வந்ததுக்கு ஒரு ஞாபகம் இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. நாங்கள் போன நேரம் வந்து பூஜைக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க, 12:30 பூஜைக்கு. அதனால் வந்துட்டோம், அந்த பூஜையை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு அந்த பூஜையை பார்த்துட்டு அப்புறம் பக்கத்தில் இருக்க ப்ளூ ஃப்ளாக் பீச்சுக்கு வந்துட்டோம். நாங்கள் மத்தியானம் ஒரு 1:30 மணிக்கு தான் வந்திருந்தோம். இருந்தாலும் வெயில் இருக்குது. வெயில் வந்து எங்களுக்கு அவ்வளோவா தெரியல. ஏன்னா ஒரு வாரமாக மழை பெஞ்சு கிளைமேட் வந்து சில்லுன்னு இருந்தது இல்லையா, அதனால் இந்த வெயில் வந்து எங்களுக்கு பெருசாக தெரியல, நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு உட்காரத்துக்கு இடம் தேடிட்டு இருந்தோம். ஆரம்பத்தில் இடமே இல்லை. அப்புறம் வந்து அவங்க உட்காந்துருந்தவங்க நீங்கள் உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுந்திரிச்சு இடம் கொடுத்தாங்க. பசங்க வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அவங்க வந்து விளையாட ஆரம்பிச்சுட்டா சாப்பிட மாட்டாங்கன்ட்டு சாப்பிட்டுட்டு விளையாடலான்ட்டு அவங்கள கண்ட்ரோல் பண்ணி உட்கார வச்சிருந்தோம். அப்புறம் புளி சாதம், தயிர் சாதம், உருளைக்கிழங்கு எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். நிஜமாக சொல்கிறேன், இந்த மாதிரி பீச்சிலலாம் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டா அது ஒரு தனி சந்தோஷமா இல்லை, நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு பசி ஒன்று வரும்.
அப்புறம் எல்லாரும் ஜாலியாக சாப்பிட்டுட்டு அப்புறம் விளையாட ஆரம்பிச்சாச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு பீச்செல்லாம் சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். பசங்களாம் விளையாடிட்டு இருந்தாங்க. பீச் வந்து குளிக்கிற அளவில் இல்லை, அதனால் பசங்களை வந்து சொல்லியாச்சு, இங்கேயும் குளிக்க முடியாது, நீங்கள் எவ்வளோ தூரம் மண்ணில் விளையாட முடியுமோ அவ்வளோ தூரம் விளையாடிக்கோங்கன்னு சொல்லியாச்சு. அது சொன்னதும் தான் போதும், 2 பேரும் மண்ணில் உருண்டு பிறண்டு அன்னைக்கு பீச் மண்ணே அவங்களுக்கு தான் இருந்தது, அப்படி விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஈவினிங் ஆனோடனே அண்ணன் அண்ணி பசங்களாம் சேர்ந்து கிரிக்கெட் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பாருங்க, இருக்கிற 5 பேத்துல டீம் போட்டுட்டு இருக்காங்க, அண்ணன் ஒரு டீம் அண்ணன் ஒரு டீம்னு. அப்புறம் கொஞ்ச நேரம் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் விளையாடி டயர்டாகி எல்லாம் இருக்கிற ஸ்நாக்ஸ்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.